மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த முன்வரைவு நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். வக்ஃபு சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், இந்திய நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு சட்டத்திருத்த முன்வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் என்றும் அவர் கூறினார். இது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் என்றும் இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னம் அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் பங்கெடுப்பதாகவும் கூறினார். எனவே வக்ஃபு சட்டத்திருத்த முன்வரைவினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவினை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்தி 27/3/2021 நாளன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அன்றே அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு மக்களவையில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர், அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அவையும் எள்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன். திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை, வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த அறிவிப்பை பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டன. அப்போது பேசிய பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாக கூறி நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். எனவே முதலமைச்சரின் அறிவிக்கையை பாமக ஆதரிப்பதாகவும் இந்த சட்டத்தை நடுவண் அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது, சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர் என்று, எதிர்ப்பானது என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உணர்வை நடுவண் அரசு மதித்து இதை மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும் அல்லது கைவிட்டிருக்க வேண்டும். சில காலம் ஒத்திவைத்திருக்கலாம். ஒருமனதாக தீர்மானம் வருகின்ற வரையில் நிறைவேற்றக்கூடாது. ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினால் கூட நல்லது என்று சொல்லியதன் அடிப்படையிலே தான் அங்கே சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கிற அந்த அடிப்படையில் நடுவண் அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையில் அதை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் கோஷம் போடுவது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பேச்சு வச்சு அனுப்பிச்சிட்டு வருவாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை எங்க போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். மத்தியில் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சொல்லி இருக்கலாம். அதனை சொல்லாமல் பாஜக ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பது போல் ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் வாக்கு வங்கி அரசியலை முதலமைச்சர் செய்வதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார்.